கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல முக்கியமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். எனவே இன்று சற்று முன்னர் கிடைத்த பல முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா இன்று ஒரு முக்கியமான வேலையை செய்திருக்கின்றார். எனவே மத்திய மலை நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். எனவே பல்வேறு இடங்களை அவர் மக்களை சந்தித்திருக்கின்றார். அண்மையில் டிட்வா புயல் காரணமாக பல மோசமான இழப்புகளை சந்தித்த மலையக பகுதிக்கு அனுரா குமார திசாநாயக்காவும் அவருடைய அந்த குழுவினரும் நேரடியாக கள விஷயம் மேற்கொண்டிருக்கின்றார். இதன் போது மக்களை சந்தித்திருக்கின்றார், மக்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார், பல அரச உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார். எனவே பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக இலங்கையினுடைய அனுரா குமார திசாநாயக்கா சந்தித்து அந்த மக்களுடன் கலந்துரையாடி சில முடிவுகள் எடுத்திருக்கின்றார். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாதிருப்பதற்கான மாற்று நடவடிக்கைகளை செய்வதற்காக அவர் உத்தரவாதம் ஒன்றை அளித்து இருக்கின்றார். குறிப்பாக இந்த மத்திய மலைநாட்டில் பல்வேறு இடங்களில் மலைச்சரிவுகள் ஏற்பட்டதான். எனவே அந்த மலைச்சரிவுகள் ஏற்பட்ட இடங்களில் பல குடும்பங்கள் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிலர் உயிருடன் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பலர் சடலங்களாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான கண்டி, நுவரெலியா, கேகாலை, பதுளை போன்ற பல்வேறு இடங்களுக்கு இன்று அனுரா குமார திசாநாயக்கா விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது மக்கள் கண்ணீர் மல்க அனுரா குமார திசாநாயக்காவை சந்தித்து இருந்திருக்கின்றார்கள். எனவே மக்களுடைய கண்ணீர்களுக்கு மத்தியில் அனுரா குமார திசாநாயக்கா சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பிரதேசங்களான கொத்மலை, பதுளை, கம்பகா, கம்பளை, கொத்மலை, பதுளை, கம்பளை போன்ற இடங்களுக்கு அனுரா குமார திசாநாயக்கா விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இனிவரும் காலங்களில் இது போன்ற இழப்புகளை நிகழாதிருப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே எந்தெந்த இடங்களில் வாழ முடியாது, எந்தெந்த இடங்களில் வாழலாம் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு அணியை அனுப்பி அந்த அணியினர் எடுக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இங்கு மக்கள் வாழலாமோ வாழ முடியாதோ என்று தீர்மானிக்கப்பட்டு அவர்களுக்கான வாழ்விடங்கள் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். இவர்களுக்கு அரசாங்க காணிகளில் குடியிருப்புகளை மேற்கொண்டு அங்கு இவர்களை பாதுகாப்பாக வாழ வைப்பதற்கான பல்வேறு திட்டங்களை அவர் அனுரா குமார திசாநாயக்கா முன்மொழிந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த மலைநாட்டில் பல்வேறு இடங்களில் மலை சறுக்கி இருந்திருக்கின்றது, மண் சரிவுகள் ஏற்படுத்தியிருக்கின்றன, நில வழுக்கைகள் ஏற்பட்டிருக்கிறது, நிலம் கீழிறங்கி இருக்கின்றது. பல்வேறு இடங்களில் பெரிய பாறாங்கற்கள் நகர்ந்து வந்து பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது, வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றது மற்றும் மின்சார வயர்கள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. பல கட்டட தொகுதிகள் மற்றும் வீடுகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இப்படியான இடங்களில் இனிமேல் வாழலாமா வாழ முடியாதா என்று சொல்லி தீர்மானிப்பதற்காக அனுரா குமார திசாநாயக்கா ஒரு விசேட அணியை அனுப்பி அவர்கள் அங்கு ஓரிரு வாரங்களில் தங்கி நின்று சில முடிவுகள் எடுப்பார்கள். எனவே இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் மீள அந்த வீடுகளை புனர் நிர்மாணம் செய்வதா அல்லது அந்த வீடுகளை அப்படியே விட்டுவிட்டு அந்த மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றி அவர்களை வாழ வைப்பதா என்ற சில தீர்மானங்களை இந்த அணியினர் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா இன்று சில முடிவுகளை எடுத்திருக்கின்றார். அனுரா குமார திசாநாயக்கா இந்த களவிஜயத்தின் போது மலையக பகுதியில் உள்ள டிசிசி மாநாடுகளை கூட ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார். குறிப்பாக கண்டியில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார். எனவே இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பல்வேறு அரசாங்க அதிகாரிகளை அவர் தன்னுடைய கேள்விக்கணையால் குடைந்தெடுத்திருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனைகள் என்னென்ன காரணமாக வந்திருக்கிறது, இவற்றை தடுப்பதற்கான மாற்று வழிகள் என்ன என்பது சம்பந்தமாக அவர் கேட்டிருக்கின்றார். அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் கொத்மலை நீர் மட்டம் உயர்ந்ததாகவும் எனவே அது உடைப்படுத்தியிருப்பதாகவும் சில சமூக ஊடகங்களில் வெளியாகிய உண்மைக்கு புறம்பான தகவல் காரணமாக அனுரா குமார திசாநாயக்கா மிகுந்த கோபத்தில் இருந்திருக்கின்றார். எனவே இதற்கு காரணமான அந்த தகவலை வெளியிட்ட அந்த சமூக
ஊடகவியலாளர்களை கைது செய்யுமாறும் அனுரா குமார திசாநாயக்கா உடனடியாக போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எனவே இந்தளவு தூரத்திற்கு மலையக பகுதிகளில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை சரியாக சிந்திக்காது சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிடுகிறவர்கள் மக்களை தேவையற்ற பதற்றத்தில் வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அனுரா குமார திசாநாயக்கா கூறியிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. கொத்தளை நீர்த்தேக்கம் வான்கதவு திறந்து விடப்பட்டதாக அந்த கொத்தளை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பானவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த வான்கதவு ஏன் திறக்கப்பட்டது, எப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய விளைவுகள் என்ன என்பது சம்பந்தமாக துருவி இந்த டிசிசி மாநாட்டில் அந்த கொத்தளை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளிடம் அனுரா குமார திசாநாயக்கா குடைந்த கேள்விகளை கேட்டிருக்கின்றார். இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த தகவலை அறிந்து மக்கள் மிகுந்த குழப்பத்திலும் அல்லோல கல்லோலப்பட்ட நிலையிலும் மக்கள் வீதிகளில் நின்று மிகுந்த அச்சத்தை அடைந்த அந்த காணொலிகள் வைரலாகி வந்ததுதான் காரணமாக இருக்கலாம். எனவே இதற்கு காரணத்தை கூறுகின்ற அந்த அதிகாரிகள் கொத்தளை நீர்த்தேக்கம் இதுவரை வரலாறு காணாத நீரை பெற்றிருந்ததாகவும் அளவுக்கு அதிகமான நீர் அந்த கொத்தளை நீர்த்தேக்கத்தில் வந்து சேர்ந்ததாகவும் அதன் காரணமாக உடைப்பெடுக்கும் அபாயம் இருந்ததன் காரணமாக அந்த நீர்த்தேக்கத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு காரணத்தை கேட்டிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா. இதற்கான காரணங்களை கூறுகின்ற போது அங்கு கட்டடங்கள் முறையான அனுமதியை பெற்று அமைக்கப்படவில்லை என்று சொல்லியும் கட்டடங்கள் அமைக்கப்படுகின்ற போது தரைத்தோற்றங்கள் மற்றும் நிலத்தினுடைய இயல்புகள் பற்றி எந்தவித கருத்துக்கள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் எனவே கட்டட அமைப்பு விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாகவும் எனவே மேற்படைகள் அகற்றப்பட்டதாகவும் பல்வேறு மரங்கள் தரைக்கப்பட்டதாகவும் வீதிகள் மற்றும் நீர்ப்பாசன வடிகால் அமைப்புகள் முறையாக பேணப்படாதமையும் அந்த வெள்ளப்பெருக்குக்கு காரணமாக இருந்ததாக அந்த அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டத்தில் அனுரா குமார திசாநாயக்கா மண் வெடிப்புகள் மற்றும் நிலப்பிளவுகள் மக்கள் இந்த நிலையில் இந்த இடங்களில் வாழ முடியாதோ என்ற கேள்விகளை தொடர்ச்சியாக அதிகாரிகளை கேட்டு குடைந்தெடுத்திருக்கின்றார். எனவே இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாதிருப்பதற்காக அந்த அதிகாரிகளிடம் பல்வேறு தரவுகளையும் பல்வேறு விளக்கங்களையும் அனுரா குமார திசாநாயக்கா கேட்டிருக்கின்றார். எனவே இந்த இடங்களில் இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக இன்னொரு இடத்தில் சென்று குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அனுரா குமார திசாநாயக்கா ஆவணம் செய்வார். எனவே டிசம்பர் 31 முன்னர் இந்த மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து கொடுப்பனவுகளையும் மக்களுக்கு வழங்கும்படி அந்த இடங்களில் பணிப்புரைகளை விடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வீடுகளை இழந்தவர்கள் மற்றும் அந்த வீடுகளை கட்டுவதற்கான மற்றும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமான பல்வேறு உதவி திட்டங்களை அனுரா குமார திசாநாயக்கா வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக வீடுகளை இழந்தவர்களுக்கு 50 லட்சமும் அந்த வீடுகளில் காணிகள் இல்லாதவர்களுக்கு 50 லட்சமும் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாவையும் அனுரா குமார திசாநாயக்கா அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் வழங்கும்படி பரிந்துரைத்திருக்கின்றார். எனவே இவருடைய அந்த கூற்றுக்களின்படி இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அனைத்து வகையான அந்த நிதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு ஆவணம் செய்யும்படி அரசாங்க அதிகாரிகளிடம் இந்த கூட்டத்தில் பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். டிசம்பர் 31 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தனை நிவாரண தொகைகளையும் வழங்கும்படி அனுரா குமார திசாநாயக்கா உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இனி வருகின்ற காலங்களில் வீடுகளை புதிதாக கட்டுவதற்கு பல்வேறு அமைப்புகளிடம் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பாக நகர சபை மற்றும் பிரதேச சபை மற்றும் கட்டட அமைப்புகள் அவ்வாறு பல்வேறு அமைப்புகளிடம் ஒரு வீடுகளை கட்டுவதாக இருந்தால் அனுமதிகளை பெற வேண்டும் என்று சொல்லியும் இதுக்கு முந்தைய கட்டின மாதிரி ஒரு வீடுகளை கட்ட முடியாது என்று சொல்லியும் அனுரா குமார திசாநாயக்கா சில சட்டங்களை அந்த இடத்துல கூறியிருக்கின்றார். எனவே அனுராவுடைய உத்தரவுப்படி இன்றிலிருந்து புதிதாக வீடுகள் கட்டுபவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் வந்துதான் தீரும். எனவே சரியான முறையில் வீடுகளை கட்டி அந்த இடத்தினுடைய இயற்கை நிலையை சமநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். எனவே பல அனுமதிகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த அனுமதிகளின் பிறகுதான் கட்டப்பட்ட வீடுகளுக்கு மின்சார சபையிடமிருந்து மின்சாரத்தை பெற முடியும். அதே போல் தொலைபேசி இணைப்பு அலுவலகங்களிலிருந்து தொலைபேசி இணைப்புகளை பெற முடியும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்கா பல சட்டங்களை அந்த இடத்துல அமுல்படுத்தியிருக்கின்றார்.
லக்கல என்கின்ற இடத்துல இருக்கின்ற அத்தனவன என்கின்ற ஒரு கிராமம் தற்பொழுது இந்த புவியியல் அதாவது இலங்கை வரைபடத்திலிருந்து அளிக்கப்படுகின்ற ஒரு அபாயம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. எனவே இலங்கை வரைபடத்திலிருந்து அதாவது லக்கல என்கின்ற இடத்துல அத்தனவா என்கின்ற ஒரு கிராமம் அளிக்கப்படுகின்ற அபாயத்துக்கு காரணம் அந்த அளவுக்கு இந்த டிட்வா புயல் காரணமாக அந்த மலைப்பிரதேசத்தில் அந்த அத்தனவன கிராமம் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல பிளவுகள், நிலம் கீழ் இறங்கி இருக்கின்றது, மண் சரிவுகள், பல வீடுகள் நிலத்துக்குள் புதையுண்டிருக்கின்றன. இவ்வாறான பாரிய அனர்த்தத்தை சந்தித்த அந்த பகுதி மக்களுடைய குடியிருப்புகள் இல்லாத ஒரு காடாக காட்சி அளிக்கின்றது. எனவே இந்த லக்கல என்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற அத்தவனவ என்கின்ற கிராமம் இலங்கையினுடைய வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட போகின்றதா என்ற சந்தேகம் பலரை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் நிலத்தில் புதைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. பல்வேறு மக்கள் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த பகுதிக்கான மின்சார துண்டிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தொலைத்தொடர்பு வசதிகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அந்த பகுதி அனைத்து கிராமங்களிலும் வெளியுலக தொடர்புடன் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த பகுதியில் இருந்த மக்களையும் இன்னொரு பகுதியில் பாதுகாப்பாக குடியிருத்துவதற்காக அனுரா குமார திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க விசேட பணிப்புரைகளை வழங்கியிருக்கின்றார். மேலும் முக்கியமான ஒரு விடயம், இலங்கையினுடைய மலையக பகுதியான நுவரெலியா, கண்டி போன்ற அந்த பகுதிகளுக்கு தற்பொழுது ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த பகுதியில் உள்ள இடிபாடுகள் மற்றும் அந்த பாறைகள் உருண்டு அந்த நடுப்பாதைகளில் இருப்பது, தடையாக இருப்பது மற்றும் நிலச்சரிவு, மண் பிளவுகள் என்பன காரணமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுதுக்கு இந்த ரயில் சேவை இப்போதைக்கு நடத்துவது சாத்தியமற்றது என்று சொல்லி உரிய தரப்பினர்களால் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே 2 மாதங்கள் எடுக்கும் என்று சொல்லியும் இந்த ரயில் சேவையை திரும்ப கட்டி அமைப்பதற்காக பல மாதங்கள் செல்லும் என்று சொல்லியும், சிலர் 2 மாதங்கள் செல்லும் என்று சொல்லியும், சிலர் ஒரு 2 கிழமை செல்லும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. இருந்த போதும் இந்த ரயில் சேவைக்கு பதிலாக இந்த கண்டி நுவரெலியா போன்ற அந்த பகுதிகளுக்கு தற்பொழுது பேருந்து சேவை நடத்தப்படுகின்றது. எனவே மிகவும் குறுகலான வீதியில் தான் இந்த பேருந்து சேவை தற்பொழுது நடத்தப்படுகின்றது. எனவே பேருந்துகள் ஏற்கனவே இருந்த பேருந்துகளை விட தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ரயில் சேவைக்கு பதிலாகத்தான் புதிய பேருந்து சேவைகள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. எனவே இனி வருகின்ற காலத்தில் வேறு விதமாக கூட அழிவுகள் ஏற்படலாம். எனவே விபத்துக்கள் கூட அந்த இடங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே வாகன நெரிச்சல் காரணமாக இந்த பேருந்து கூட அந்த இடத்துல விபத்துக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக பல இருப்பதாக பல அறிஞர்களால் கருத்து கூறப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. கம்பகா மாவட்டத்தில் உள்ள ஒரு நகர சபை உறுப்பினர் இந்த டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கியிருக்கின்றார். எனவே அந்த உணவுப் பொதிகளில் தொலைபேசி இலக்கமும் அவருடைய பெயரும் இருப்பதால் பல்வேறு அசௌகரியங்களை அந்த உறுப்பினர் சந்தித்திருக்கின்றார். எனவே பலர் தொலைபேசிகளை எடுத்து தொலைபேசிகள் பல அழைப்புகள் வந்த வண்ணம் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இதற்கு காரணம் இந்த நகரசபை உறுப்பினர் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவரிடம் இந்த உதவிகளை கொடுத்து வழங்குமாறு கூறப்பட்டதன் பிரகாரம், எனவே அந்த ஆதரவாளர் தான் இவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் பெயரையும் அந்த உணவு பாசல்கள் மீது எழுதி பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த துண்டு பிரசுரத்தை ஒட்டி அந்த உணவு பாசல்களில் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே இதன் காரணமாக அந்த நகரசபை உறுப்பினர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற அந்த பத்திரிகை இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு சார்பாக அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற செய்தி நிறுவனம் கருத்து வெளியிட்டிருக்கின்றது. எனவே இயற்கை பேரிடர்கள் அனைத்தும் உரிய காலப்பகுதியில் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு அறிவித்த போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லி தற்பொழுது எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்ற சூழ்நிலையில், எனவே எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பது மட்டுமில்லாமல் குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு வழக்கு
உள்ள நிலையில் தற்பொழுது இந்த பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. எனவே கடந்த 27ஆம் தேதி இலங்கையை தாக்குகின்ற புயல்கள் சம்பந்தமாக பல்வேறு எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்த போதும், குறிப்பாக இந்தியாவுடைய வானிலை ஆராய்ச்சி நிலையம் 3 மணித்தியாலத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மணித்தியாலத்துக்கு ஒரு முறை இந்த புயல் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. ஆன போதும் இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடுகளால் இவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே இவற்றுக்கான கட்டமைப்பு வசதிகள் இல்லை. மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி அமைப்பதற்காகவும் இவ்வாறான பாதிப்புகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காகவும் இலங்கையினுடைய அரசாங்கத்தில் அவ்வாறான கட்டமைப்புகள் இல்லை என்று சொல்லி அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று பிரம்மாண்டமான விமானம் இலங்கைக்கு வந்திருக்கின்றது. எனவே அமெரிக்க நாட்டினுடைய மிக பிரம்மாண்டமான விமானம்தான் மிக பாரிய அளவான உணவுப் பொருட்களுடனும் மற்றும் அமெரிக்க படையினருடனும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றது. எனவே இந்த விமானம் அதற்கு பின்னர் யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு சென்றிருக்கின்றது. அங்கே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து அமெரிக்க இராணுவ வீரரால் பல்வேறு பொருட்கள் அந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருப்பவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த அமெரிக்காவுடைய உதவிகளால் அமெரிக்காவுக்கு பல்வேறு இலங்கை வாழ் மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்பது போல அமெரிக்காவுக்கு பதிலடியாக சீனாவும் மிகப்பெரிய ஒரு விமானத்தில் இலங்கைக்கு வந்திறங்கி இருக்கின்றது. எனவே இலங்கையினுடைய கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சீனா இராணுவத்தினர் மற்றும் மிகப்பெரிய அளவான பொருட்களுடன் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த டிட்வா புயல் காரணமாக நாங்கள் எங்களுடைய நாட்டில் சில பிரச்சனைகளை மறந்து போயிருக்கின்றோம். எனவே மறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே டிட்வா புயல் காரணமாக மறக்கப்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த அம்பட்டிய சுமண தேரருடைய பிரச்சனை. இந்த அம்பட்டிய சுமண தேரருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அம்பட்டிய தேரருக்கு ஏன் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் அனைவரையும் துண்டு துண்டாக வெட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு இனவாத கருத்தை மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் கூறியதற்கமைய இந்த கருத்து சம்பந்தமாக அந்த காலப்பகுதியில் தனுக்க என்கின்ற ஒரு சிங்கள இளைஞரால் ஒரு சமத்துவத்தை விரும்புகின்ற ஒரு இளம் சிங்கள சட்டத்திறனியால் அந்த காலப்பகுதியில் பல வருடங்களுக்கு முன்னர் வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த காலப்பகுதியில் இருந்த ஜனாதிபதிமார்கள் அப்படியானவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் தானே. அவர்கள் இந்த இனவாதத்தால் தான் ஆட்சி செய்தவர்கள். எனவே அவர்கள் சுமணந்த அந்த தேரருடைய கருத்துக்கு எதிர்மாறாக எதையும் செய்ய விருப்பப்படவில்லை. எனவே அவர் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பி இருந்திருக்கின்றார். எனவே தற்பொழுது இந்த தனுக்கு என்கின்ற இளம் சட்டத்திறனி நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த வழக்கை நினைவூட்டி இருந்தமைக்கு அமைய கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவரை கைது செய்வதற்காக நீதிமன்றத்தினர் பிடியாணை பிறப்பித்திருந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சுமணந்த தேரர் என்பவர் தற்பொழுது ஓடி ஒழித்திருக்கின்றார். இது சம்பந்தமாக இன்றைய தினம் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிபதி அவர்களிடம் இந்த தனுக்கு என்பவர் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார். எனவே இதுவரை ஏன் போலீசார் இந்த சுமணந்த தேரர் என்பவரை கைது செய்யவில்லை என்று சொல்லி, எனவே அது சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் போலீசாரை பார்த்து கேட்டபோது போலீசார் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த சுமணந்த தேரர் எங்கிருக்கின்றார் என்று சொல்லி சரியான தகவல் தங்களிடம் இல்லை என்று சொல்லியும், ஆனால் ஒரு கிராமத்தில் ஒளித்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு செய்தி கிடைத்ததாகவும் அந்த போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு பதிலளித்த நீதிபதி எதிர்வரும் 15ஆம் தேதி இதற்கான முழுமையான விளக்கங்களுடன் மாவட்ட போலீஸ் அதிகாரி நீதிமன்றத்தில் தோன்றி விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு பிறப்பித்திருக்கின்றார். எனவே இதுவரை அரத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்ட இந்த சேத விவரங்கள் சம்பந்தமான தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. இதுவரை இந்த நாடு முழுவதும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 635 பேராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 635 பேர் இதுவரை இந்த டிட்வா புயல் காரணமாக அனர்த்தத்தில் சிக்குண்டு இறந்திருக்கின்றார்கள். இதேவேளை காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 192ஆக காணப்படுகின்றது. எனவே காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது. இதற்கு
காரணம் காணாமல் போனவர்களுடைய சிலர் உயிருடனும் பலர் இறந்த நிலையிலும் மீட்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதன் காரணமாக காணாமல் போனவர்களுடைய தொகை தற்பொழுது 192 குறைவடைந்திருக்கின்றது. ஆனால் இறப்புகள் 635 அதிகரித்திருக்கின்றது. மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று மிக முக்கியமானவர்களை சந்தித்திருக்கின்றார். எனவே இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தொழிலாக கருதப்படுகின்றது. எனவே வடமராட்சி மீன்பிடி தொழில். எனவே இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் மீனவர்கள் குறிப்பாக இந்திய மீனவர்களால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இந்த இந்தியா மீனவர்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லி எமது தொப்புளை கூட அறுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அர்ச்சுனா ராமநாதனிடம் கூறியிருக்கின்ற கருத்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. எனவே கடந்த சில நாட்களாக டிக்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு பெரும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் தாங்கள் கடலில் விரித்த வலைகளை இந்தியா மீனவர்கள் பெரும் ரோலர்களில் நூற்றுக்கணக்கான ரோலர்களில் அந்த வலைகளை அறுத்து துணித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி இவர்களிடம் இரக்கமே இல்லாத குணம் இருப்பதாகவும் தமது வாழ்வாதாரம் பல லட்சங்களை தாண்டி செலவு ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த மீனவர்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மற்றும் கௌசல்யா போன்றவர்கள் இணைந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே மீனவ வடபகுதி மீனவ சங்க தலைவர்களுடன் இந்த கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மீனவ சங்க பிரதிநிதிகளும் கேள்வி கேட்ட போது எனவே தாங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதனும் இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். எனவே இதன் மூலம் இந்த நாட்டினுடைய மீனவ அமைச்சர், அதாவது மீன்வள துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்ல முயற்சிக்கிறேன் என்று சொல்லியும் எனவே அது பயனற்றது ஒன்றாக இருக்கும் என்று சொல்லியும் அந்த கருத்து சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதே கருத்தை அந்த மீனவர் சங்க பிரதிநிதிகளும் கூறியிருப்பது ஒரு முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகின்றது. எனவே தங்களுடைய அந்த மீனவர்களுடைய அந்த பிரச்சனைகளை உரிய காலப்பகுதிக்கு உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணுமாறு அந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் அர்ச்சுனாவிடம் கூறியதையும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பல மீனவர் சங்க உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சந்தித்து தமது பிரச்சனைகளை எடுத்து கூறியிருப்பது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. எனவே எதிர்வருகின்ற சில நாட்களில் தான் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுடன் உரிய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்தும் பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.